இருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடையில் பேசுகிற அனுபவம்லாம் கிடையாது, தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த இரவு பறவை திரைப்படத்தை நான் இந்த நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். படத்துடைய தலைப்பு இரவு பறவை. இந்த இரவு பறவைனா இரவுல இரையை தேடி பறந்து அதை இரையை தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அது உட்கார்ந்து பறக்கிற பறவை இல்லை. இது இரவு பறவை. கடல் கடந்து நாடு கடந்து உடமையில விட்டுட்டு உயிர் பிழைச்சா போதும் வறுமையில வாடி தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்து தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தேடி வந்து உயிர் பிழைச்சா போதும்னு வந்து இரண்டு நாட்டுடைய இராணுவத்தையும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு கடைசியா கரை சேர்ந்து வந்து இங்க வாழ்ற மக்களுடைய வலியும் வேதனையும் கடல் பறவையா, அதாவது இரவுல வந்து தப்பிச்சு வருவாங்க. அதனால அந்த இரவு பறவைன்ற அந்த டைட்டில் அதுக்காக வச்சோம். அந்த மக்களுக்காக நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலான படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா நண்பர்கள் எல்லாருமே. இது இன்னொன்னா, இந்த படத்துக்கு நான் என்ன நினைச்சனோ அதை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தை வாழ்த்த வருகை இருக்கின்ற என் ஆரூர் அண்ணன், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னோட கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் நேரில் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. அதுவும் இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், எங்கள் விடிவெள்ளி, தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் தி வேல்முருகன் அண்ணன் அவர்கள். அண்ணன் சொன்ன உடனே, இந்த கான்செப்ட் சொன்ன உடனே இது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும், நல்ல கான்செப்ட், நான் கண்டிப்பா வருவேன், அவசியம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் போதிய நேரமின்மை இல்லாத காரணத்தினால் அனைத்து தரப்பட்ட எனக்காக உழைத்த கடலூர் மக்கள், கடலூர் நடிகர் சங்கம், என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொருத்தரையும் நேரம் சொல்ல விரும்பல, முடியல, டைம் இல்லை. எனக்காக என்னுடன் தோல் கொடுத்த மின்சாரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் செல்வகுமாரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. இன்னும் நிறைய சொல்லணும், எனக்கு போதிய நேரம் இல்லை, தலைவர்கள் எல்லாம் பேசணும். இந்த படத்தை பத்தி மிகப்பெரிய அளவுல இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயமா அதை கொண்டு போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் இரட்டை குடியுரிமையை பத்தி ஒவ்வொரு தலைவர்களும், நம்ம இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் வரைக்கும் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட்ல. எல்லாருமே வாய் வழியா பேசக்கூடிய ஒரு விஷயத்த நான் ஒரு திரைப்படமா எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எடுத்திருக்கேன். இது எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மீடியா மக்கள், மீடியா பப்ளிக், பிரஸ், சொந்த பந்த அனைவருக்கும், எங்க வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் விடிவெள்ளி இப்போ சேர்க்காதா? அதான் நான் நின்னாலே சேர்க்காதான்னு பார்த்தேன். தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற, முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற, அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா, அப்பான்னு சொல்றதா, அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல, திருமாவளவன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க. அத்தனை பேரும் ஒரு கைத்தட்டை கூட இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறனாலும் நம்ம தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இடையில ஒரு 10 வருஷமா தமிழ் பிரச்சனை, தமிழும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாத்துனது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மாமனிதர் தான். அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் நீண்ட ஆயுளா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல சொல்ல முடியல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் வந்து, ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை படத்துக்காக அவங்களை கூப்பிடுறது சரியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக மிக அற்புதமான ஒரு 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட இப்ப கோவாவில் இருக்கணும், ஆனா அங்க வந்தது காரணமே இந்த 2 சிங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சிங்கம் கூட நாங்க நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்காக எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராட திருமாவளவன் அண்ணன் அவர்கள், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஜெயிச்சவா தோத்த மாநிலம் நமக்கு தெரியாது, ஆனா ஜெயிப்போம், தமிழர்கள் ஜெயிச்சே தருவோம். எந்த கடவுளையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம். வந்தாலும் வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் விட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது இல்லாம வந்தது யாரா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும். உள்ள இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அகதியா ஆயிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, அதான் நம்ம பார்த்தோம். கண் கலங்கணும். நானே இலங்கைக்கெல்லாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன். அந்தந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. வாழ்றதா சாகிறதான்னு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் சாவோம். ஆனா தமிழர்களுக்காக குரல் கொடுத்து சாவோம் இல்லையா, அதுதான் பெருசு. உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை நான் பிறக்கிறதே புண்ணியம். அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம், 40 வருஷம் பழக்கம். என் மேல அவர் அன்பு வச்சிருக்காரு. அதனால நான் வந்து அவர் அண்ணனே சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். அப்பானே சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. என்ன பொறுத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பவும் நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாசம் 25ஆம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க. என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ். ஆனா நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன். வெட்டுவேன், எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில எழுதி வச்சிருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ, யார் யார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரை எழுதி வச்சேன். ஒருவேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளவு ஈஸியா போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சிருக்கேனே, உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தான் பின்னாடி நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான், எல்லாரும் நீங்க தான். என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது. அப்படி தொட்டா அதுக்காக வேறைய பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோட வாழ மாட்டான். அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுறேன். ஏன்னா உங்க உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அண்டர் கிரவுண்ட்ல எடுக்கிறாங்களா தெரியல. ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும், அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இல்லை இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமாவளவன் 2 மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கணும், 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும். அவரை பேச அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணிக்கு கடலூர்ல இருக்கணும். அதனால உங்க ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் சல்லி போயிடலாம்னு கேட்டேன். அதனால சொன்னேன். அதனால அர்ஜென்டா பேசால இந்த பேச்சை தொடர்ந்து நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துறாங்களோ, அதை நம்ம புள்ள பிறந்ததுக்கு ஒரு அம்மா அம்மானி நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அம்மாவை கொள்றான் பணத்துக்காக. அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க. தாயை மதிச்ச மட்டும்தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ரொம்ப அற்புதம். அந்த பாடலாசிரியர் வந்திருக்காரா, அதுக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த தாயும் தந்தை வணங்குங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. எந்த நாட்டுல போனாலும் சரி மாடு அம்மானு தான் சொல்லுது. நம்ம காது அடிச்சா ஓமுங்கிறதா சொல்லுது. கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது. எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமாவளவன் மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். பேச வேண்டிய எல்லாமே ஜாகிரதங்க பேசிட்டாரு. ஏன்னா புரட்சி புயல், எழுச்சி புயல், மக்கள் புயல், புயலோ புயல் என்று பேசிட்டாங்க. என்னன்னா 2 பேருமே பேச்சு புயல். அண்ணன் திருமாவளவனும் சரி, வேலுமணியும் சரி, 2 பேருமே புரட்சி புயல் வேற பேச்சு புயல். சட்டசபையில பேசினா சும்மா டப்பா டான்ஸ் ஆடுங்க. அண்ணன் வேலுமணி பேசினா அதிகமா கேட்பேன் நான். அது மாதிரி திருமாவளவன் எங்க பேச கேட்பேன். என்ன காரணம், இந்த
வேதாஜி பாண்டியத்தை பற்றி பேசணும். இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னத்தை எடுக்க போறாரு, ஒரு 4 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்படுறாரு, எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடிகை என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து தனியாக வருவாரு. பாப்பா வாங்குறது பண்ண எப்படி 3 வருஷமா அந்த படத்தை அவர் கஷ்டப்பட்டு எடுத்து இன்னைக்கு நிப்பாட்டுக்காரு பாருங்க. கடலூர் மாவட்டத்தினால உங்களுக்கு ஒரு சொல்றேன், வெள்ளம், புயல், காத்து, மழை என்னன்னா எப்ப பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போல பார்த்தா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம், வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம், கோடாச்சேரி, திருவாரூர். எனக்கு 5 வயசு 6 வயசுல பாத்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினம் கொடி ஏற்றிடுவாங்க, மழைனா கொடி ஏற்றிடுவாங்க. எதுவாக அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமா எடுத்திருக்காரு. எங்களுடைய சங்கத்தை சார்பாக நான் சொல்றேன், மனப்பூர்வமா வேலைச்சு பண்ண நான் பாராட்டுறேன். என்னன்னா ஒரு தைரியமா யாரோட உதவி இல்லாம இண்டிவிஜுவலா அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல படம் தான் சொல்லி கூட போய் ஏமாத்தி கோயம்புத்தூர்ல சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன். நினைச்சாலே அவர் எதிர்க்கணும் வேலை பண்ணேன். ஆமா, அதனால பாத்துங்க, இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு. எல்லாருமே கைத்தட்டு. ஏன்னா இவர் ஒரே மனிதன். நல்லா பாருங்க, நான் பேசணும் பேச மாட்டேன், சும்மா பேச மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என் சங்கத்தில் ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி தான் பேசுவேன். இவர் வருவார், ஒவ்வொரு நாள் தனியே 7 மணி 8 மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கினார். இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் 2 பேரும் கூட்டு வச்சு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினார்னா இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் பண்ண காரணம் நல்லா இருக்கு படம். நீங்க நான் தான் சொன்ன படம் பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. என்ன காரணம், 1989 நினைக்கிறேன், இங்க வீரப்பிள்ளைங்க வந்து ஜக்கரேகல் வந்து மாத்தியாவை சுட்டு போன நினைக்கிறேன், மாத்தியாங்கிறவங்க தான் ஜக்கரை சுட்டு போனாங்க. அப்புறம் நான் வந்து திருவாரூர் மாவட்டம் கோடாச்சேரியில் இருக்கேன். அப்ப 4 மணிக்கு எல்லாரையும் சுட்டு கிட்டுட்டு வந்து எங்க ஊர் கொரடாச்சேரி அப்படி வேலையில தான் போவாங்க. இந்த படம் பார்த்தா எமகால் இல்ல இதுல இஞ்சிலாம் திருட்டு போவாங்க. நான் 4 மணிக்கு எஞ்சி பார்த்தா என்னடா அப்படி இவ்வளவு ஓர 6 அடிக்கு ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை பண்ணி ஓடினாங்க. ஏன் சொல்ல வரனா, எனக்கு இந்த விடுதலைங்கிற ஒண்ணு இருந்ததுனால்தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்க இந்த அமைதிப்படணும் ஒண்ணு அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை ஈழங்கிறது வந்து என்னைக்குமே அழிஞ்சது. காரணம்னா அந்த ஈழத்துல கொண்டு போய் அமைதிப்படை விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துவமா எடுத்திருக்காரு வேலாஜி பாண்டியன். ஏன்னா அதிக நேரம் இல்லை, இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஓடணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ண காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தனி மனிதனா நின்று ஜெயிச்சிருக்காரு. இவரை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு. ஒவ்வொரு எடிட்டிங் தப்பி டிஜே ஷூட்டிங் கீட்டி ஒரு தனி மனிதன் போய் இது பண்ணிக்காரு. அதனால இப்ப 2 புரட்சி புயலும் பேசுவாங்க, 2 பேச்சு புயல் பேசுவாங்க. இந்த படத்தை எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த வேதாஜி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பாக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா தனி மனிதன் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம். இவர் தனியா சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு. அது எங்களோட சங்க சார்பாக பார்க்க சொல்லி நன்றி, வணக்கம். வணக்கங்கள். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் அ ஸ்ரீலங்கன் பொண்ணா இங்கே தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதை கேட்கும்போது நானும் ஸ்ரீலங்கா, இந்த கதையும் அது மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது உடனே எதுவுமே நான் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி, இலங்கை பெண்ணா இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கோ டைரக்டர் சார், கலை சார், எல்லாருக்குமே நான் யார் யார் பேர் டைம் இல்லாததுனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூறிக்கிறேன். இந்த படம் வந்து மென்மேலும் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. பறவை இசை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களே மற்றும் என்னுடைய மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அதிக நேரம் பேச முடியாதுங்க. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் இரவு பறவை டைரக்டர்ஸ் வேதாஜி பாண்டியன். இந்த படத்தை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முதல்ல என்னுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்னுடைய சூப்பரண்ட் மிஸ்டர் மனோகர் சார் தான் நான் காரணம். மெயின் அவர் எல்லாம் நாங்கள் இருக்க முடியாது. என்னுடைய நண்பன் ராதா சார். சார் ஆக்சுவலி அவர் வந்து டாக்டர் நம்ம வேதாஜி பாண்டியன் டைரக்டர்ஸ் வராங்க.
அவங்கள ஒரு தான் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க. வீட்டிலேருந்து சரி சொல்லிட்டு போகணும். சார் பார்த்த உடனே என்னை பார்த்தாருங்க. என்னை பார்த்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஐபிஎஸ் ரோல் நீங்கள் பண்ணுங்கள், டிஎஸ்பி ரோல் பண்ணுங்கன்னாரு. சார் நான் ஆக்சுவலி வந்து டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் 2001 பேட்ச். நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தேன். சாருக்கு தெரியும், நீங்கள் அவுட் ஆஃப் 195 கண்ட்ரிஸ் இருக்காங்க ப்ரெசென்ட்டில். நான் யாருனையும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியும். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருங்க. நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன் 10th கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் ஸ்கூல் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் எம்எஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், எம்எஸ் அக்ரி, பிஹெச்டி. அது ஒரு 2001 பேட்ச் முடிச்சுட்டு 2005 என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்க. 27 வயசில் டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு 26 வயசில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் அசோசியேட் ஹார்டிகல்ச்சர் நான் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து 2015 வரையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன் சார். நான் நினச்சேன் படிச்சுட்டு யூஜி பிஜி டாக்டரேட்டுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, இது நார்மல். நம்ம ஊர் பேர் பத்திரக்கோட்டையை கொண்டு வரணும் நேஷனல் லெவலில், வேர்ல்டு வைடு கூகுளில் ஏற்றணும்னு நினச்சேன். இட் இஸ் ஏ குளோனல் மல்டிப்ளிகேஷன் ஃப்ரம் பத்திரக்கோட்டை லோக்கல். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிப்பாங்க, TNAU PLR to ஜாக் ஒருத்தர் தான் நான் ரிலீஸ் பண்ணேங்க. அப்போ தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் அதை ரிலீஸ் பண்ணார். செப்பரேட் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. இது ஏன்னா சாதாரணமாக ஒரு டாக்டரேட் முடிச்சுனா சயின்டிஸ்ட் வந்து படிச்சுட்டா சயின்டிஸ்ட் கிடையாதுங்க. உணவு உற்பத்தி பண்ணணுங்க, புதுசாக கண்டுபிடிக்கணும். 38 டிஸ்ட்ரிக்ட் MLTRT கொடுத்து டெஸ்ட் பண்ணி, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அஃபிஷியல் AOE, ADH, JD அவங்களும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எது பெஸ்ட் ஒன்று கொடுத்து, அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் டைரக்டர்ஸ் அவங்களும் அப்ரூவல் கொடுத்து ஸ்டேட் வெரைட்டிஸ் கமிட்டி போகும். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தென் CM தான் ரிலீஸ் பண்ணணும் எந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிள். இப்படி வந்து பார்த்தோன்னா டாக்டர் கலைஞர் மூலமாக 4 F1 ஹைப்ரிட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். எவ்வளோ பெரிய ஜாம்பவான இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா மூலமாக, அம்மா மூலமாக கோயம்புத்தூர் பெண்டி ஹைப்ரிட் 3 TNAU, தென் TNAU அமராந்த சிறுகரை ரிலீஸ் பண்ணாங்க. முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் இப்போ நினச்சி கூட பார்க்கலங்க. ஒரு சயின்ஸ், அதாவது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு சேஞ்ச் த வேர்ல்ட். அதாவது தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு இனியாவது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சார் வாங்கன்னு கூப்பிட்டு போனார். சார் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார், உயிர் உள்ளாரு. என்னுடைய நண்பர் ராதாவை நான் மறக்க மாட்டேன், எங்கே இருக்காரு தெரியல. அவங்க வந்து என்னுடைய பிரதர் மாதிரி அவங்களை எனக்கு கைட் பண்ணுவாங்க. சார் கூப்பிட்டு வந்து சொன்னாருங்க, முடிச்சிட்டேன். இவர் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இந்த அப்பா சாங் போகும்போது என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருந்தாங்க சார். அதுவே சக்ஸஸ் படத்துக்கு நான் பார்த்தேன். நானும் அப்படி கண்ணு கலங்கிருந்தேன். இந்த மாதிரி, அதாவது என்னுடைய சித்தப்பா டைரக்டர் தங்கப்பிரச்சன், அவர் ஆக்சுவலி நான் தொடர்பு கொள்ள முடியல. நைட்டும் பேசின வாய்ஸ் நோட் கொடுத்து அவர் பிஸியாக இருக்கான்னு தெரியல. அழகி, சொல்ல முடிந்த கதைகள், பள்ளிக்கூடம், 9 நோட்டு, இதெல்லாம் என்ன படங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் நான் அந்த மாதிரி வரும்னு ஆசைப்படுறேன் சார். சார் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சார். சொன்ன மாதிரிங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கேன் சார். பாடல்கள் எல்லாம் வந்திருக்குங்க சார். எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வந்து இதை போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் சடம் தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களும், அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களும், அது என்னுடைய கடலூர் மாவட்டத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதினாரு அண்ணன் கலில் பாரதி அண்ணன். நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தவங்களும் மண்ணோட உரிமை வெறிதானம் எல்லாமே இருக்கும்ல, அதே மாதிரிதான் சினிமானாக்கா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை, ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க. நான் 30 வருஷமா சினிமாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் என் மண்ணோட பெருமையை சேர்க்கணும். அது எங்கள் பாலீஸ்வரர், எங்கள் தேவநாத சாமி, இவங்கெல்லாம் நான் காட்டணும். என் கடலூர் சேர்ந்த மக்கள் எல்லாரையும் அந்த படத்தை நடிக்க வைக்கணும்ன்ற ஒரு வெறி. அந்த வெறி தான் இன்னைக்கு இந்த படத்தோட முதல் ஒரு வெற்றியே. அண்ணன் வந்து வேதாஜி அண்ணன் வந்தாங்க, கலையண்ணன் வந்தாங்க. இந்த மாதிரி தம்பி, இந்த மாதிரி ஒரு கண்டெம்ட் வச்சிருக்கிறேன், இலங்கை தமிழின மக்களுக்காக ஒரு படம் ஒன்று வச்சிருக்கிறேன், நம்ம பண்ணணும், கிட்ட வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணன் கூட நான் சேர்ந்து செயல்பட்டேன். கடலூர் மாவட்டத்தை பற்றி பாட்டும் வந்தது, என்னோட மக்களும் அதில் நடிச்சாங்க. அதோட என் குடும்பம், நான் இந்த இடத்துல இருக்கிறேனாக்கா நான் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவன் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்தவன். நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா, என் அக்கா, தங்கச்சி, எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பம் தான். இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரியவங்க முன்னாடி என்னை நிற்க வச்சு இந்த நிற்க வைக்கிற காரணமே எங்கள் குடும்பம் தான். இது என்னுடைய 2வது படம். முதல் படத்துக்கு அண்ணன் ஜாகுவார் அண்ணன் வந்தாங்க.
இது இது என்னுடைய வெற்றி இல்ல, இது அண்ணன் மாதிரி வேல்முருகன் அண்ணன் மாதிரியும் ஜாகவர்தங்க அண்ணன் மாதிரியும் எல்லாமே எங்க மாவட்டம் சொல்றாங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு மாவட்டம்னு ஒரு வீரம் சொன்னாங்கல்ல, கடலூர் மாவட்டத்துல அவ்வளவு பேர் பாதிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைம்லும் உயிருக்கு போராடிதான் நாங்க அந்த கடலூர் மாவட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னோட ஆசை இந்த கடலூர் மாவட்டத்துல எல்லா இந்த வள்ளலாறு பாலேஸ்வரர் எல்லா இடத்திலும் அந்த பேர் வந்தது. அதே போல அந்த படம் வெற்றி அடைஞ்சு எங்க கடலூர் மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு முதல் காரணம் எங்க அண்ணன் வேலாஜி அண்ணனும் எங்க கலையானனும், இவங்கதான் முதல் காரணம். ரொம்ப சந்தோஷம். இந்த பிரஸ்காரங்க மீடியா எல்லா நண்பர்களும் சொல்றேன், இந்த கடலூர் பாட்டை எல்லா எடுத்து போய் சேர்க்கணும். இதுக்கு இந்த உறுதுணையா இருந்த எனது நண்பர் பாண்டியன் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து நான் விடைபெறேன். ரொம்ப நன்றி. நான் அதிகமாக ஏதாவது பேசல. ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்கு நன்றிகள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. உண்மையிலே அந்த அப்பா பாட்டு மனசை உருக்கி இருக்குது. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதற்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாழ்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பேசிடுறேன், எல்லாரையும் சொன்னோம்னா டைம் இருக்காது. எங்க தமிழகத்தின் விடிவெள்ளி வேலுமுருகன் ஐயா சொன்ன ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அந்த சாங் என்னன்னா, அந்த சாங் கதை கேட்குது, கதைக்குள்ளதான் இருக்குது. இது வியாபாரத்துக்காக நான் பண்ணல. அவ ஒரு விஷயத்தை கையாளுறான். அதே ஆயுதமா இருக்குது. அந்த ஆயுதத்தை எடுத்து களமாடுறா, 2 நாட்டு பிரச்சனை உண்டாக்குறா, பிரதமர் வரைக்கும் போகுது. இது எங்க போய் நிக்குது அப்படின்னு சொன்னா, இரட்டை குடியுரிமை பத்தி பேசுறா, தன்னை ஒரு போராளியா அறிமுகப்படுத்துகிறா. அதுக்கு ஸ்டார்டிங் அதுதான். 2வது முகாம் விஷயத்துக்கு சொல்றேன். முகாம்ல போகும்போது நான் என்ன சொன்னாருன்னா, சாரு முகாம்லயே அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கையாடுறதுக்கு வழி இருக்குமான்னு சொல்லிட்டு குறிஞ்சிப்பாடிக்கு போறோம். குறிஞ்சிப்பாடியில் முகாம் இருக்கு, குறிஞ்சிப்பாடி பக்கத்துல. நான் கடலூர் வாசியாக ஆயிட்டேன். ஆக்சுவலா எனக்கு சென்னை மாங்காடு தான் பக்கத்துல. 2 வருஷம் அங்கேயே வந்துட்டு எனக்கு கடலூர்னு நினைப்பாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது உங்களை பத்தியான விஷயத்த நாங்கள் படம் பண்ண போறோம், அதுக்காக தான் இயக்குனர் நானும் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க அழுதாங்கய்யா. அழுதாங்க, பேசுறாங்க, பாராளுமன்றத்துல பேசுறாங்க. எங்களுக்கான விடிவே இல்லாம இருக்குது, அதை படமாக்கி திரைக்காவியமா ஆக்க போறீங்களான்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு எங்க அந்த இயக்குனர் அப்படின்னு என்ன கேட்டாங்க. இங்கதான் இருக்கிறோம். நேரம் அழுதுட்டு காலில் விடுவாங்க. தெய்வமே எங்களை பத்தி அது அந்த சம்பவம் நடந்தது. 2வது இந்த கதைக்களத்துக்கு என்ன பண்ணனா, இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி, எல்லா பிரச்சனைக்கு தீர்வுக்குன்னா அந்த தமிழர்களுக்கான விடிவு இல்லை. ஒரு அரசியல் கோடைத்தனம் இலங்கையில நடந்தது. ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களையும் அனாதையா விட்டு ஒரு பிரதமரை எஸ்கேப் ஆவார். இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நிர்வாக கோளாறு. ஒரு டீ ஏறக்குறைய 200 ரூபாய்க்கு மேல விற்குது, கிலோமீட்டர் கணக்கில் கியூல நிக்கிறாங்க. சோ அதை அங்க இருந்து ஒரு ஃபேமிலி தப்பிச்சு வர்றாங்க. இங்க அவ களமாடுறா, 2 நாட்டு பிரச்சனை உண்டாக்குறா, இரட்டை குடியுரிமைக்கான விஷயத்த பண்றா அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணோம். இது எங்களுடைய கடலூர் மாவட்டத்துல நாங்க 2 பேரும் தேர்ந்தெடுத்து இயக்குனரும் அண்ணனும். கடலூர்ல தான் கதை உருவாகுது. சொத்திகுப்தல ஸ்டார்ட் ஆகி திருவனந்தபுரத்துல முடியுது. இவர் என்ன சொன்னார், முதல்ல பார்க்கும்போது சத்யா அவர்கள் 2 விஷயம் பண்ணணும்னாரு. இந்த கடலூர் சுத்தி தான் படம் பண்ணணும், கடலூர் மக்களை தான் நடிக்க வைக்கணும், கடலூரை பத்தி பாட்டு இருக்கணும். ஒரு வாரமா நாங்க உட்காந்துட்டேன். சென்னையில இருந்து ஒரு வாரமா உட்காந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு தேடுறேன். பண்ரோட்டுக்கு என்ன ஃபேமஸ், பலாப்பழம், நெய்வேலி மின்சாரம், இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணி அதை ஒரு காவியமாய் கடலூர் மாவட்டத்தினுடைய பெருமைகளை ஒரு வரலாறு படிச்சுட்டோம். புளியூர் சேர்க்கலாம் சார், என்ன சொல்றேன். சோ டோட்டலாவே இதுக்காக களம் வச்சு கொடுத்த கடலூர் மக்களுக்கும் கடலூர் நடிகர் சங்கத்துக்கும், இதை மிகப்பெரிய விழாவாக ஏற்படுத்தி தந்த PRO அண்ணன் வெங்கட் அவர்களுக்கும்,
கடலூர் நடிகர் சங்கத்து சார்பா இப்போ தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யறாங்க. பாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். அவர்களுக்கு இயக்குனர் படத்தின் இயக்குனர் வேதாஜி பாண்டியன் அவர்கள் மரியாதை செய்கிறார்.